நீளாதுங்கஸ்தனகிரிதடி சுத்தம் உத்போத்திகிருட்டம் பாரார்த்தியம்சம் ஸ்ருதிசதசரசித்தமத்யாவயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ருதி நிகழிதும் யாபலாத்கிருத்திபுந்தே கோதாதஸ்யை நமதமிதம் புயேவாஸ்து புயா அன்னவயல் புதுவையாண்டாள ரங்கற்கு பனுதிருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சுடிக் கொடுத்தாளை சொல்லு சுடிக் கொடுத்து சுடமுடியே தொல்பாவை பாடியுள்ளவல்ல வல்வனையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதி என்னை மாத்தன் நான் கடவா வண்ணமே நல்கு சித்தஞ்சிறுகாலே வந்துண்ணி செவித்துன்பத்தாம் ரேடியே போத்தும் பொல்களாய் பெற்றம்மே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குத்தேவலங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறிவழ்வான் அன்னுகான் கோவிந்தா எற்றக்கும் ஏழு பிறவிக்கு முந்தன்னோடு உத்தோமையாவோம் உமக்கே நாமாற்றிவோம் மத்தனங்காமங்கள் மாத்து இயலூரம்பாவாய். இது 29வது பாசுரம் திருப்பாவையில. திருப்பாவையாகிறது இப்பாட்டு. முன்னொரு தடவை சொன்னோம். 15வது பாசுரத்திலே திருப்பாவையாகிறது இப்பாட்டு என்று சொன்னோம். இந்த பாசுரத்துக்கும் திருப்பாவையாகிறது இப்பாட்டு. அங்கே பாகவத சேஷத்துவத்தை காண்பித்து பகவத சேஷத்துவத்தை காண்பிக்கக்கூடியது இங்கு. ஆக ரெண்டுமே பாகவத சேஷத்துவம். முதல்ல பாகவத சேஷத்துவத்தை சொன்னான் இல்லை இளங்கிழியில. இங்கே பகவத் சேஷத்துவத்தை காண்பிக்கிறாள், உபாயஸ்வரூபத்தை சொல்லுகிறாள். ஏன்னா போன பாசுரத்தில் எங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா இறைவாணிதாராய் பறை புருஷார்த்தத்தை பிரார்த்தித்தான். அது கைங்கரியம். அந்த கைங்கரியம் என்பது எப்பொழுது வர வேணும்? சரணாகதி அனுஷ்டித்து அதற்கு பிற்பாடு கைங்கரியத்தை பிரார்த்திக்க வேணும். முதல்ல கைங்கரியத்தை பிரார்த்திச்சுட்டா. முதல் பாசுரத்திலே நாராயணே நமக்கே பிரதர்வான்னு ரெண்டையும் சங்கிரகமாக சொல்லிட்டு பிராப்தியத்தின் பராமகையும் சங்கிரகமாக சொல்லிட்டு இப்போ கடைசியில் கொஞ்சம் விவரணமாக அத்தை எடுக்கிறாள். ஆக முதல்ல புருஷார்த்தம் என்று சொல்லப்படுகிற கைங்கரியத்தை பிரார்த்தித்தாள் போன பாசுரத்தாள். இந்த பாசுரத்தாலே உபாயஸ்வரூபம். உபாயங்கிறது என்ன? சரணாகதி. இந்த சரணாகதி என்ன அப்படிங்கிறத தெரிவிக்கிறாள் இப்பாசுரத்தாலே. இது சொல்லி மேலே தலை கட்டுகிறாள் ஆண்டாள். நமக்கும் உமக்கும் இருக்கக்கூடியதான உறவுக்கே இது விட்டு விழிக்க முடியாத உறவு. எல்லா உறவுமாக நீ இருக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திப்பது தான் இப்பாசுரத்தை. சித்தஞ்சிறுகாலே சிறிய காலை. நாங்கள்லாம் எப்போ வந்திருக்கோம் தெரியுமா? ஞானிகள் எழுந்திருப்பதற்கு முன்பாக நாங்கள் எழுந்திருந்தோம். யோகிகள் எழுந்திருப்பதற்கு முன்பாக நாங்கள் எழுந்திருந்தோம். பெரிய பெரிய யோகிகள்லாம் இருக்காளோ இல்லையோ, அவள்லாம் உணர்வதற்கு முன்பாக எழுந்திருந்ததான நாங்கள் சித்தஞ்சிறுகாலை. பிராமே முகோத்தேச முத்தாய அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் எழுந்துட்டோம். ஏன் தெரியா? இவ்வளவு காலமா பகவானை சேவிக்க வேணும் என்று இருந்திருந்தோமே. அப்படி சிறு காலையிலே எழுந்திருந்தோம். எல்லாம் எங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. சுபாவங்கள் சுரூபங்கள் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இப்ப நாங்கள் விடியற்காலையிலே எழுந்திருந்தோம். சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன்னை வந்து நீ இருக்கக்கூடிய இடத்துக்கு நீ எங்களை நோக்கி நடந்து வந்தியோ இல்லையோ, உன்னுடைய சௌந்தரியத்தை காட்டினியோ இல்லையோ, அழகெல்லாம் காட்டினியோ இல்லையோ, வந்து உன்னை சேவித்து சித்தஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன்னை சேவித்து உனக்கு மங்களாசாசனம் பண்ணி உனக்கு பல்லாண்டு பாடி என்ன பண்ண போறோம்? பல்லாண்டு பாடுகிறோமே, மங்களாசாசனம் பண்றோமே. என்னது அப்படின்னா வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரையிலேயே போற்றும் பொருள்களாய். ஒரு அவதாரணம் என்ன? பொற்றாமரையடி அப்படின்னு இல்லை, பொற்றாமரையடியே அவதாரணை. இந்த அவதாரணை போட்டோம்னா வேற ஒன்றும் இல்லைன்னு அர்த்தமும் இல்லை. உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள்களாய். எங்க வந்து கேட்கிறோம்? உன்னுடைய திருவடிகளிலே வந்து பிரார்த்திக்கிறோம். பொன் தாமரை ஸ்பிருகணீயமாக அப்படி இருக்கக்கூடிய பௌத்தியமாக இருக்கக்கூடிய திருவடிகள், மகார்க்கியமாக இருக்கக்கூடிய திருவடிகள். அந்த மகார்க்கியமாக பௌத்தியமாக அழகாக இருக்கக்கூடிய ஸ்பிருகணீயமாக இருக்கக்கூடிய பொன் தாமரை அடி. அந்த தாமரை இணைத்த அந்த திருவடிகளிலே பொற்றாமரை அடியே அவதாரணை. அந்த திருவடிகளுக்கே பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய். நேரதான் நின்றுருக்கா? பொருள்களாய் கேட்கிறியா? அதான் நேரதான் நின்றுருக்குமே. அப்புறம் நீ கேட்கிறியா? நீ பராக்க அங்கே இங்கேயும் பார்க்காதே. நாங்கள் என்ன கேட்குறோமோ நீ மாட்டுக்கு எங்களை பார்க்கறது இப்படி பார்க்கறதெல்லாம் பண்ணக்கூடாது. நான் என்ன சொல்லணும் அதை கேட்கணும் அப்படின்னு கேட்கலாம். அப்படியே வியாக்கியானம் கொடுக்கா. இங்கும் அங்கும் பராக் பார்க்காமல்
பெருமாளே நீ அங்கேயும் இங்கேயும் பராக் பார்த்துருக்காதே, நாங்கள்லாம் நின்றுருக்கோம், என்ன அலங்காரம் பண்ணிருக்கோம், இப்படி இருக்கோம் இப்படி இருக்கோம், இப்படி எப்படி இருக்கா அப்படி இருக்காலாம் பார்க்காது. நேர பாரு, நான் சொல்லதை கேள் அப்படின்னா. பெருமாளே இன்னும் உண்டு இல்லே செய்தி கேட்குறான். இப்படி இருக்கிய நீ போற்றும் பொருள்களாய் நாங்கள் உங்களை உன்னை இதுதான் மங்களாரம் பண்ணணும்னு கேட்குறியா? சித்தஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரையிடையே போற்றும் பொருள்களாய் கேடு. சொல்லுங்க பெண்களே, ஸ்திரிகளே சொல்லுங்க. அதுக்கு தானே கேட்கறது தான் நின்றுருக்கேன் நான். சரி ஒழுங்கா கேள், பரார் பார்க்கக்கூடாது அப்படின்னா. பொருள்களா நிஜனா பெத்தம்மே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ புத்தேவலங்களை கொள்ளாமல் போகாது. பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து பசுமாடுகள் பெற்றமேத்து உண்ணும் நாமெல்லாம் உண்ணக்கூடிய குலம், அவன் உண்ணாத குலம். உண்ணாத குலத்தில் இருக்கக்கூடியவன், கர்மவாசனை இல்லாது இருக்கக்கூடியவன், ஒரு நாளும் அழிவில்லாது இருக்கக்கூடியவன், நிறைந்த கல்யாண குணங்களை உடையவன், இவ்வளவு உயர்ந்தவனாக இருக்கக்கூடிய பெத்தம்மை துண்ணும். அப்படி இருக்கிறவோ என்ன பிறந்தான்? பெற்றம்மை உண்ணும் குலத்திலே பிறந்தான். உண்ணாதவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் உண்ணும் குலத்திலே தோன்றினான். பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ உற்றேவலங்களை கொள்ளாமல் போக. உற்றேவல் அந்தரங்கமான கைங்கரியம். உற்றேவல் எங்களை எவ்வளவு கைங்கரியம் பண்ணால் இளைய பெருமாள் பண்ண மாதிரி கைங்கரியம் ஆனாலும் பண்ண முடியுமா? அந்த மாதிரி கைங்கரியம் கொஞ்சம் கூட சிதறாம இருக்கணும் கைங்கரியம். அப்படி எங்களை கொள்ளாமல் போகாது. உற்றேவலங்களை அந்தரங்க வித்தியா, அந்தரங்க கைங்கரியமாக இருக்கக்கூடிய கைங்கரியம். பரதான்வான் போலே அன்று இளையபெருமாள் போல் இருக்கக்கூடிய கைங்கரியத்தை நாங்கள் உற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது. நாங்கள் பண்ற கைங்கரியத்தை நீ வாழ்நாள் தடுக்கப்படாது. இப்படி பண்ணியானா எங்களுக்கு கஷ்டமா இருக்க முடியும். பண்ணலாமா? பண்ணக்கூடாது. எப்படி பண்ணாரோ அஹம்சத்வங்கரிஷ்யாமி என்று இளையபெருமாள் எப்படி பெருமானுக்கு, அதாவது சக்கரவர்த்தி திருமகனுக்கு எல்லா விதமான கைங்கரியங்களும் ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் வந்து ஒளிவிலாடி செய்ய வேண்டும் நான் என்பது அம்மாழ்வார் சொன்னது போல சர்வதேச பிரகார சர்வாவஸ்தோஜித சகல விதமான கைங்கரியங்களும் செய்யப்பெறுவேனாக வேணும்னு எப்படி சொல்லியிருக்காளோ அந்த மாதிரி கைங்கரியம். உற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. அதை நீ ஏற்றுக்கொள்ளாமல் போகாது முடியாது, பண்ணக்கூடாது. அப்படி பண்ணக்கூடாது. அது எப்படி இருக்குன்னா, சாப்பாடு பசியராக இருக்கக்கூடிய ஒருவன் சாப்பாட்டு கொடுக்கப்பட்ட போது அதை எடுத்து நன்னாக பிசைந்து கீழே விட்டு எரிஞ்சுட்டான்னா எப்படி படுவது? வெத்தமா படும். பசி அது பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நீ விட்டுவிடக்கூடாது. உற்றேவல்லங்களை கொள்ளாமல் போகாது. பரவல்வான் நீ இந்த கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்ஹான் கோவிந்தா, நீ கோவிந்தன். அந்த கோன்னு சொல்லப்படுகிறதான கோவிந்தனா, கோரக்ஷகன் என்று சொல்லப்படுகிற இச்சை பறைகொள்வான். இனி கைங்கரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இச்சை பறைகொள்வான் அன்னுகான் கோவிந்தா. இப்படி எப்போதுமாக இருக்கக்கூடியதான கோவிந்தனே, குறைவொன்னுமில்லாது இருக்கக்கூடிய கோவிந்தனே, கோவிந்த பட்டாபிஷேகம் செய்து கொண்டு திவத்தை விட்டு பசுநரை மேய்க்க வந்ததான கோவிந்தனே, கோன்னு சொல்லப்படுகிற கோரக்ஷகனாக எழுந்தொழிருக்கக்கூடிய கண்ணனே, அப்படி பறைகொள்வான் அன்னுகான் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும். இன்னைக்கு மட்டும் இல்லை, நீ பரமத்தில் இருந்தாலும் சரி, இங்கிருந்தாலும் சரி, எங்கிருந்தாலும் நாங்கள் பண்ணக்கூடிய கைங்கரியத்தை பரமதத்தில் இருக்கிற போது சரி, இங்க இருக்கிற போது சரி, எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும். எந்த விடமா இருந்தாலும் சரி, ஏழு பிறவிக்கும். பரமத்தில் இருந்தாலும் கைங்கரியம் தான், இங்க இருந்தாலும். அனந்தான் பிள்ளைன்னு எழுதுந்தார்கள், திருமலை அனந்தான் பிள்ளை எழுதுந்தார்கள். அவர் ஒரு தடவை என்ன எடுத்தான், அவருக்கு மலையில் ஏதோ பெருமாளுக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணும், புஷ்பத்தெல்லாம் கோயில் புஷ்ப கைங்கரியெல்லாம் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா. பாம்பு கடிச்சு விட்டு, பாம்பு கடிச்சோன்னு ஊரில் இருக்கிறவாள்லாம் ரொம்ப அத்தை கொண்டு வரேன், மருந்து கொண்டு வரேன், இதை கொண்டு வரேன், அதை கொண்டு எல்லாம் சொன்னாராம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், சாமி இருக்கும். எதுக்கு இப்படி சத்தம் போட்டுருக்கு? இல்லை சுவாமி, இதாக அடுப்பு ஏதாவது அடுத்து என்ன பண்ணுறது? என்ன ஆகும்? பிராணம் போகுன்றத போடப்படுவது. பிராணம் போயிடுதுன்னா அங்கே போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண போறேன். இல்லை, என்னோட அந்த பாம்போட விஷம் கூட இருந்ததுன்னா நான் போயிடுவேன்.
போயிட்டேன்னா அங்கே போய் கைங்கரியம் பண்ணுவேன். ஒருவேளை என் உடம்புல இருக்கிற விஷயத்தினால பாம்பு படுத்துனா நான் படிச்சுட்டு போகிறேன். நான் படிச்சிருந்தேன்னா இங்கே இருக்கிற திருமலை பண்ண கைங்கரியம் பண்ணுவேன். என்ன எடுத்துக்கோ, ஒன்றும் இதாக போலையே, ரத்தமாக போலையோ இல்லையோ அப்படின்னு சொல்லுவான். ஆஹா, இற்றப்பறவழ்வான் கோவிந்தா, எற்றைக்கும் 7 பிறவிக்கும். இன்னைக்கா இருந்தாலும் சரி, இங்கேயா இருந்தாலும் சரி, அங்கேயா இருந்தாலும் சரி, பரமதமாக இருக்கட்டும், இங்கேயா இருக்கட்டும், 7 பிறவிக்கு முந்தன்னோடு தோமையாவும் உமக்கே நாம் ஆட்சிவோம். முந்தன்னோடு ஒற்றோமையாவும் உமக்கே நாம் ஆட்சிவோம். முந்தன்னோடு எல்லா விதமான உறவாகவும் நாம் இருக்க வேண்டும். ஒற்றோமையாவும் உமக்கே நாம் ஆட்சிவோம். இங்கே ஒரு அவதாரணம், உமக்கு நாம் ஆட்சியம், உமக்கே நாம் ஆட்சியம் அப்படின்னா நான் எல்லா விதமான உறவாகவும் ஆக வேண்டும். உமக்கு எல்லாம் பண்ணும். இளையவர்மாள் என்ன பண்ணார்? காட்டில் இருக்கும்போது எல்லா இதுவும் பண்ணார். நாட்டுக்கு வந்து பிற்பாடு எல்லாத்தையும், சாமரத்தையும் ஒரே பிடிச்சிப்பார், சாமரத்தை விஷயத்தையும் ஒரே பண்ணுவார், யாராவது கூப்பிட்டா அவரே ஓடுவார், ஆதிசேஷனாகவும் இருப்பார், உடைய பிடிச்சிப்பார். பாக்கி இல்லை, அங்கே தான் ஆள் இல்லை, நீயே பண்ணுறது. இங்கே வந்தால் இருக்கிறவாள் கொடுக்கலாமோ இல்லையோ, இவரே எல்லாத்தையும் பண்ணாங்க. அப்போ எற்றைக்கும் எல்லா விதமான உறவாகவும் ஆக வேண்டும். அது எப்படி அப்படின்னா, மாதா நாராயணா, பிதா நாராயணா, பிராதா நாராயணா, சக்னம் நாராயணா, சுகிருது கதிர் நாராயணா என்று சுபாலோ உபனிஷத்து சொல்லுகிறா போலியும் எல்லாமா உறவா இருக்கணும். சேரிய கண்ணீரும் பெரும் செல்வம் மேலாய்த்தாய் தந்தையும் எல்லாம் அவரே இனி ஆவாரே என்று ஆழ்வார் சொன்ன சேரிய கண்ணீரும் பெரும் செல்வமும் நம் மக்களும் மேலாய்த்தாய் தந்தையரும் எல்லாம் அவரே இனி ஆவாரேன்னு ஆழ்வார் சொன்னார். அந்த மாதிரியோ இல்லை, கிருஷ்ணாசியாக கிட்டவலாக கிட்ட நாதாசிய பாண்டவாக என்ன கண்ணன் அவர்களுக்கு எல்லா விதமான உருவமாக இருந்தானே பாண்டவர்களுக்கு, அது வரவும் நீ உற்றோமையாவோம் உமக்கே நாம் ஆட்சிவோம், உமக்கே நாம் ஆட்சிவோம், உமக்கு தான் கையெழுத்து பண்ணுவோம். மற்றனங்காமங்கள் மாத்து. மற்றை அப்படிங்கிறது வேற எதுவும் எனக்கு வேண்டாம். எப்படி சிறிய திருவடி, அதாவது திருவடின்னு சொல்லப்படுகிறதான ஆஞ்சநேயர் கடைசியாக ராமன் சாந்தானிக லோகத்துக்கு கூட்டு சொல்ல வேணும் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு வந்தபோது இவர் மாத்திரம் ஒன்றும் கொஞ்சம் சட்டை பண்ணிக்கவே இல்லை. அப்போ அனுமன் பக்கத்திலே வருகிறான் ராமன். வந்துட்டு அனுமன் தேவாள் வரலையா, ஏன் இப்படி ஒரு மாதிரி சுகமாக இருக்குன்னா, எனக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த கோதண்டத்தோடு பிடித்திருக்கக்கூடிய ராமனை தான் பிடிச்சிருக்கு, ஸ்ரீவைகுண்டத்தில் சுவாமி எப்படி இருக்கும் தெரியாது. அதனால் நான் இங்கேயே தேவையுடைய திருநாமம் சொல்லிட்டு இங்கேயே இருக்கேன். மத்தனங்காமங்கள் மாற்று வேறு எதுவும் எனக்கு வேண்டாம். இங்கேயே நான் இந்த லோகத்திலேயே இருப்பேன். எங்கெல்லாம் ராமனுடைய திருநாமம் மோதப்படுகிறதோ, சேவிக்கப்படுகிறதோ, சொல்லப்படுகிறதோ, கேட்கப்படுகிறதோ, அது திருநாம சங்கீர்த்தனமாக ஒலிக்கப்படுகிறதோ அங்கு இருப்போம். ராமநாமத்தை, அதாவது மிருத சஞ்சீவினியாக இருக்கக்கூடிய ராமநாமத்தை நாம் சொல்லிக்கொண்டு இங்கேயே இருப்போம்னு சொன்னோம் இல்லையோ, அந்த மாதிரி நாங்கள் இருப்போம். மத்தனங்காமங்கள் மாத்து, வேற எதுவும் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு மற்றேனங்காமங்கள் மாத்து. ஸ்னேகோமே வரமோராஜன், ஸ்னேகோமே வரமோராஜன் துவயிரட்டம் பிரதிஷ்டிதா பக்திஷ்ய நியதா வீர பாவோ நானியத்த கச்சதின்னு எப்படி ஆஞ்சநேய பகவான் அப்படி சொன்னாரோ, ராமா எனக்கு வேற இன்னும் வேண்டாம், நான் ஸ்ரீவைகுண்டத்துக்குலாம் வரல, நீ வேற ஏதோ இப்படி உட்காந்துருப்பியான், ஒரு காலம் மடிச்சு வச்சிருப்பியான், ஒரு காலம் சம்பவம் விட்டுருப்பியான், சீதை விருப்பாளா, பூதி விருப்பாளா, நீலாதி விருப்பாளா, ஆதிசேஷ், இதெல்லாம் என்னை பார்க்கறதுக்கே எனக்கு பிடிக்காது, எனக்கு வேண்டாம் வேண்டாம். நான் உன்னை இங்கே எப்படி பார்த்தேன், மாந்தோர் மறுபடியும் பார்த்தோம் அல்லவா, பிராட்டி மட்டும்தானே இருந்தா, சீதை பிராட்டி சீதா பிராட்டி மட்டும்தானே இருந்தா, இலக்கவன் மாத்திரம்தானே இருந்தா, அப்புறம்லாம் மிச்சம் எல்லாம் வந்து சேர்ந்தா. இப்படி இருக்கக்கூடிய கோதண்டத்தோடு இருக்கக்கூடிய ராமனை சேவிப்பதற்கு நமக்கு விருப்பமே தவிர மற்றொன்றும் வேண்டா. என் நமதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று திருப்பானாழ்வார் எப்படி சொல்லியிருக்கிறோம், அதே போலத்தான் இங்கே மத்தனங்காமங்கள் மாத்து, எங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம், இது கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி உபாயத்தினுடைய சொரூபத்தை சொல்லி, அதாவது சரணாகதியினுடைய தாற்பயத்தையே சொல்லி பொற்றாமரேடி அப்படின்னு சொன்னா திருப்படிகளைத்தானே சொல்றோம். அப்போ பார்க்கடல் வையத்து வரவன் அடிவாடி நாராயணன் நமக்கு பிரதருவாங்கிறது திருவடி கிடையாது. 2வது பாசுரத்துலாம் பார்க்கடல் வையத்து வரவன் அடிவாடின்னா கடைசியில் சொல்றா பொற்றாமரையடியே போற்றும் பொருள்களாய். திருவடிக்கு அப்படின்னா திருவடியில் என்ன சொல்லுவோம், சரணாகதியை சொல்லுவோம். சரணாகதி சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய தொமேவ உபாய பூதோமேபவ இது பிரார்த்தனா மதிசரணாகதி என்று சொல்லும்படியா
சரணாகதியினுடைய தாற்பயத்தையே விளக்குகிறாள். அதுதான் உபாயஸ்வரூபம் என்று பேர். உபாயம்னா என்ன? வழி. அதுதான் சரணாகதி. அந்த சரணாகதியை எம்பெருமானுடைய திருவடிகளை அவதாரத்தை முன்னிட்டு கொண்டு சொல்லுகிறார். இந்த பாசுரத்தோடு 29வது பாசுரம் பூர்த்தியாகும். அப்ப இதுக்கு முன்னாடி கரவகள் சென்னிலே கைங்கண்டத்தை பிரார்த்தித்து, அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த பாசுரத்திலே சரணாகதி அனுஷ்டித்து தலை கட்டுகிறாள் ஆண்டாள். அந்த ஆண்டாளுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன். சிவத்தை விட்டு சித்தாதி மனோநந்தன ஏதவே நந்தநந்த சுந்தரியை குருதாய நித்தியமங்கலம் என்று சொல்லி பூர்த்தி பண்ணுகிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.